தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர் மீது அவதூறு பரப்பியதாக பெண் தொண்டர் மீது புகார் அளிக்க மதுரை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் திடீரென குவிந்த தமிழக வெற்றிக்கழக மகளிர் அணியினரால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகர் விசாலாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக்கழக பெண் தொண்டர் சத்யா என்பவர் மாவட்ட செயலாளர் விஜயபன் கல்லானை மீது அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டி எழுந்தது. இதற்கு 300க்கும் மேற்பட்ட பெண் தொண்டர்கள், நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் குவிந்து சத்யா மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். சத்யா மீது பல மோசடி வழக்குகள் உள்ளதால் அவருக்கு பதவி வழங்கப்படவில்லை என்றும், மாவட்ட செயலாளர் மீது பரப்பப்படும் அவதூறுகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர். காலாங்கரையை சேர்ந்த சக்தி என்ற சத்யா நேற்று கல்லாணி அண்ணன் மேல ஒரு அவதூறு புகார் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க மேல சமூக வலைதளங்கள்ல கொடுத்திருக்கிறாங்க. அவங்க மேல ஆல்ரெடி மோசடி வழக்கு ஒன்று பதியப்பட்டு இருக்கு. அதற்கான ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு. சோ அந்த மாதிரி மோசடி வழக்கு இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட மாட்டாது. கட்சிக்காக ஏற்கனவே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அதனால கோபமடைந்த அவங்க எங்களோட மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயபன் கல்லானை மேல போலியான ஒரு அடிப்படை ஆதாரம் அற்ற ஒரு பொய்யான அவதூறை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வந்தாங்க. நேத்து அதை அதிகமாவே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க மேல நாங்க எங்க மாவட்டத்தோட சார்பில் 4 பேர் நாங்க அவங்க மேல வழக்கு எடுக்க சொல்லி கேட்க வந்திருக்கோம். எங்களுக்கு தெரியாதா சார் எங்க மாவட்ட செயலாளர் எப்படி பேசுவாங்க? நாங்க எப்படி வருவோம்? இவ்வளவு பெண்கள் எப்படி வருவாங்க அப்படி அவதூறா பேசினா? ஏன் இப்படி அவங்க யார் சொல்லி இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல சார். இல்ல இவர் போஸ்டிங் எல்லாம் பணம் வாங்கினாருன்னா வரிசையா அவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்களே. இவ்வளவு நாள் இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். பேசவும் தெரியாம ஏதாவது ஒண்ணு பேசி அவர் மேல அவதூறு பரப்பணும் அப்படின்றத அவங்களோட திட்டம். இப்ப நமக்கு என்னதான் பண்ணணும்? எங்க மாவட்ட செயலாளர் மேல போட்டதை அவங்க நீங்க படம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? பின்னாடி இன்னொருத்தர் படம் வச்சிருக்காங்க. அவர் இன்பராஜன் ஒருத்தர், அவர் மக்கள் இயக்கத்துல முன்னாடி இருந்தவர். அவர் மேலேயும் நிறைய புகார் இருந்தனாலதான் அவரையும் விலக்கி வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அம்மா அவங்க கூட போய் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணுது. காரணம் அவர் தானா? ஆமா சார், சொல்லிருக்கோம். நீங்க சந்தேகத்துக்கு